நாம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த பணத்த எப்படி பாதுகாப்பா வளர வைக்கிறது? அதுலயும் ஒரு உத்தரவாதமான வருமானம் எப்படி பாக்குறது? இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலசப் போறோம். உங்க தேடலுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்குன்னா அது நம்ம அரசாங்கத்தோட சேமிப்பு திட்டங்கள் தாங்க. இப்போ ஏப்ரல் முதல் ஜூன் 2026 வரையிலான காலாண்டுக்கு புதிய வட்டி வீதங்களை அறிவிச்சிருக்காங்க. சில திட்டங்கள்ல வட்டி வீதம் அப்படியே இருக்கு, சிலதுல மாற்றங்கள் இருக்கு. உங்க தேவைக்கு எது சரியா இருக்கும்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விஷயத்த உங்க நிதி வாழ்க்கைக்கான ஒரு மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒருவேளை உங்க பொண்ணோட படிப்பு செலவுக்கா இருக்கலாம், இல்ல உங்க ஓய்வு காலத்துல மாசா மாசம் வருமானம் வேணும்னு நினைக்கலாம். உங்க ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு சரியான திட்டம் இருக்கு. அததான் நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். சரி வாங்க, நம்ம முதல் இலக்கு என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெண் குழந்தையோட எதிர்காலத்தை பிரகாசமா மாத்துறது. இதுக்காகவே அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஒரு வரம்னே சொல்லலாம். அதுதான் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம். முதல்ல இந்த திட்டம் கொடுக்கற வட்டி விகிதத்தை பாருங்க, 8.2%. அடேங்கப்பா! மத்த பல திட்டங்களை விட இது உண்மையிலே ரொம்ப அதிகம். நல்ல விஷயம் என்னன்னா இந்த காலாண்டுலயும் இந்த வட்டி விகிதத்தை குறைக்காம அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இந்த திட்டத்துல சேருது ரொம்பவே சுலபம். உங்க பெண் குழந்தைக்கு 10 வயசுக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க வருஷத்துக்கு மினிமம் 250 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு மேக்சிமம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க கட்டுற பணத்துக்கு செக்ஷன் 80C கீழ் முழுசா வரி விலக்கு உண்டு. இந்த 21 வருஷ திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. 15 வருஷம் மட்டும் நீங்க பணம் கட்டணும் போதும். அதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. அடுத்த 6 வருஷத்துக்கு உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சு வட்டி மேல வட்டி போட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும். ஃபைனலா 21வது வருஷத்துல ஒரு பெரிய தொகையா உங்க கைக்கு வந்து சேரும். இப்போ இந்த ஒப்பீட்டு பாருங்க. இதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான பவர். நீங்க வருஷத்துக்கு வெறும் 10,000 ரூபாய் போட்டா கூட 21 வருஷம் கழிச்சு உங்க கையில கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். அதே இது நீங்க அதிகபட்சமா 1.5 லட்சத்தை ஒவ்வொரு வருஷமும் போட்டீங்கன்னா கிடைக்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 69 லட்சம் ரூபாய். யோசிச்சு பாருங்க, உங்க முதலீடு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது நீண்ட காலத்துல செல்வத்தை உருவாக்குறதுக்கும் வரிய சேமிக்கிறதுக்கும் உதவுற திட்டங்கள். இதுக்காக 3 முக்கியமான திட்டங்களை ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச PPF, அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது ஒரு 15 வருஷ சேமிப்பு திட்டம். இதோட சூப்பர் பவர் என்னன்னா EEE ஸ்டேட்டஸ். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க போடுற முதலீடு, அதுக்கு கிடைக்கிற வட்டி, கடைசியா நீங்க எடுக்கிற முதிர்வு தொகை, இது 3க்குமே ஒரு பைசா கூட வரி கட்ட தேவையில்ல. இது ஒரு அருமையான நன்மை. PPF பத்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 7.1% வட்டி கிடைக்குது. பதவிக்காலம் 15 வருஷம். குறைஞ்சது 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் நீங்க முதலீடு பண்ணலாம். ஒருவேளை அவசர பண தேவை ஏற்பட்டா 3வது வருஷத்திலிருந்தே இதுல கடன் வாங்குற வசதியும் இருக்கு. இப்போ அடுத்த 2 திட்டங்களை பார்க்கலாம். ஒன்னு தேசிய சேமிப்பு சான்றிதழ், அதாவது NSC. இதுக்கு 7.7% வட்டி கிடைக்குது. கூடவே ATC படி வரி சலுகையும் உண்டு. இது ஒரு 5 வருஷ திட்டம். இன்னொன்னு கிசான் விகாஸ் பத்ரா, அதாவது KVP. இதோட ஸ்பெஷாலிட்டி, உங்க பணத்தை இது இரட்டிப்பாக்கி கொடுக்கும். வட்டி 7.5%. ஆனா ஒண்ணு, இதுல வரி சலுகை கிடையாது. உங்க நோக்கம் வரி சேமிப்பா இல்ல பணத்தை இரட்டிப்பாக்குறதாங்கிறத பொறுத்து நீங்க முடிவு செய்யலாம். KVPயோட மேஜிக் எவ்ளோ சிம்பிள்னு இந்த உதாரணம் உங்களுக்கு தெளிவா காட்டிடும். நீங்க இன்னைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா 115 மாசத்துல, அதாவது சுமார் 9 வருஷம் 5 மாசத்துல நீங்க போட்ட பணம் தானா இரட்டிப்பாகி 10 லட்சம் ரூபாய் உங்க கைக்கு வந்துடும். சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போற இலக்கு மாசா மாசம் ஒரு நிலையான வருமானம் எப்படி உருவாக்குறதுன்னு தான். குறிப்பா ஓய்வு பெற்றவங்களுக்கும் இல்ல மொத்தமா கையில பணம் வச்சிருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான திட்டம். இதுக்கு பேரு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், சுருக்கமா POMIS. இதுக்கு 7.4% வட்டி கொடுக்கறாங்க. 5 வருஷ திட்டம் இது. நீங்க தனியா ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சா 9 லட்சம் வரையிலும், ஜாயிண்ட் அக்கவுண்டா இருந்தா 15 லட்சம் வரையிலும் முதலீடு செய்யலாம். இதுல ஹைலைட்டே என்னன்னா, ஒவ்வொரு மாசமும் வட்டி உங்க கைக்கு வருமானமா வந்துடும். இது நடைமுறையில எப்படி வேலை செய்யும்னு பாருங்க. ஒரு கணவன் மனைவி சேர்ந்து அதிகபட்சமா 15 லட்சம் ரூபாய இந்த திட்டத்துல போட்டா அவங்களுக்கு மாசா மாசம் 1 ரூபா கூட குறையாம கரெக்டா 9,250 ரூபாய் வருமானமா கிடைக்கும்.
தொடர்ந்து 5 வருஷத்துக்கும் இந்த தொகை அவங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பணம் தேவைப்பட்டு எடுத்தீங்கன்னா உங்க டெபாசிட்ல இருந்து 1-2% வரைக்கும் அபராதமா பிடிப்பாங்க. சோ இதையும் மனசுல வச்சுக்கிட்டு திட்டமிடுறது ரொம்ப நல்லது. சரி, இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த எல்லா திட்டங்களையும் இப்போ ஒரே இடத்துல வச்சு ஒப்பிட்டு பார்ப்போம். இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். உங்க தேவைக்கு எந்த திட்டம் 100% சரியா இருக்கும்னு முடிவு செய்ய இது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த அட்டவணை தான் நம்ம பார்த்த எல்லாத்தோட சுருக்கமும். நல்ல கவனிங்க. உங்க பெண் குழந்தையோட எதிர்காலத்துக்கு அதிக வட்டியோட ஒரு திட்டம் வேணுமா? அப்போ SSY தான் பெஸ்ட். நீண்ட காலத்துக்கு வரியே இல்லாத செல்வம் சேர்க்கணுமா? அப்போ கண்ணை மூடிட்டு PPFல முதலீடு பண்ணலாம். ஒரு 5 வருஷ இலக்குக்கு வரி சேமிப்போட ஒரு திட்டம்னா அது NSC. பணத்தை இரட்டி பாக்குறதுக்கு உங்க இலக்குனா KVPA யோசிங்க. இல்ல மாசம் ஒரு நிரந்தர வருமானம் வேணும்னு நினைச்சா POMIS தான் சரியான சாய்ஸ். இப்ப சொல்லுங்க, உங்க தேவைக்கு எது பொருந்தது? பாருங்க, ஒவ்வொருத்தருடைய நிதி பயணமும் தனித்துவமானது. உங்க கதையும் அப்படித்தான். இப்போ நம்ம பார்த்த இந்த அருமையான திட்டங்கள்ல உங்க கதையோட அடுத்த அத்தியாயத்தை எழுத நீங்க எந்த கருவியை தேர்ந்தெடுக்க போறீங்க? நல்லா யோசிச்சு உங்க எதிர்காலத்துக்கான மிக சரியான முடிவை எடுங்க. ஆல் தி பெஸ்ட்.